ராசா என்கிற அருவருப்பு மிக்க மனிதர் அரசியலை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை பகிரங்கமாக வன்முறைக்கு தூண்டிடக்கூடிய ஒரு கேடுகெட்ட நயவஞ்சகன். தமிழக மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், குறிப்பா இஸ்லாமிய மக்கள். ஏன்னா அவங்களதான் ரொம்ப பயமுறுத்துறாங்க. 2 நாட்களுக்கு முன்னால ராசா பேசுகிறார். இந்த வக்ஃபு சொத்துக்களை இஸ்லாமியர்களிடத்தில் இருந்து பிடுங்கி அதை மாவட்ட ஆட்சியர் கையில் வைத்துக் கொண்டிருப்பார். பிறகு மாவட்ட ஆட்சியர் கையில் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தை இந்துக்கள் அபகரித்து அங்கு கோவில் கட்டி விடுவார்கள். இதை இஸ்லாமியர்களே நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க போறீங்களான்னு கேட்கிறார். வக்ஃபு சொத்தை பிடுங்கி இந்துக்களிடத்துல கோவில் கட்டுவதற்கு ஒப்படைச்சிருவாங்கன்னு ராசா என்கிற அருவருப்பு மிக்க மனிதர் அரசியலை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை பகிரங்கமாக வன்முறைக்கு தூண்டிடக்கூடிய ஒரு கேடுகெட்ட நயவஞ்சகன் இப்படி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறத காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது. அதுக்கு அனுமதி கொடுக்குதுன்னா இது காவல்துறையா அல்லது ஏவல் துறையா? இது கலவரத்தை ஏற்படுத்துமா இல்லையா? அதுக்கடுத்து நேற்றைய முன்தினம் அதே நாளில் திருவாரூர்ல ஐயா ஸ்டாலினுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் பேசுகிறார். அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? தமிழகத்திலிருந்து ஒரு புரட்சி வெடிக்கணும் இஸ்லாமியர்களிடத்துல. இஸ்லாமியர்கள் கடுமையாக இந்த சட்டத்தை எதிர்க்கணும். என்ன நீங்கள் செய்தாலும் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று வெளிப்படையாக தமிழகத்தில் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று திருமதி கனிமொழி அவர்கள் பேசுகிறார். அப்பவும் காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்குது. அப்ப இஸ்லாமியர்கள்லாம் பொங்கி எழுந்து நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் விட மாட்டோன்றாங்க. ஆனா அந்த கூட்டத்திற்கு அனுமதி. அதே மாதிரி 3வது திருமாவளவன் பேசுறாரு. அவர் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுறாரு? வக்ஃபு சொத்தை அபகரித்து அதை கார்பரேட்டுகளிடத்தில் ஒப்படைப்பதற்குத்தான் இந்த சதி நடக்கிறது. இஸ்லாமியர்கள் அனைவரும் எழுந்து போராட தயாராகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், இது சட்டம் ஒழுங்க சீர்குலைக்குமா இல்லையா? இந்த சட்டத்தில் இப்படி சொல்லி இருக்கா? வெளிப்படையா இஸ்லாமியர்களை தூண்டி இதை கார்பரேட்ல உங்க சொத்தை பிடுங்கி கொடுக்க போறாங்கன்னா நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கறது வெக்கமா இல்லையா? இங்க இருக்கிற கமிஷனர் இருந்து தமிழகத்தின் டிஜிபிக்கு எல்லாரையும் பார்த்து கேட்கிற, என்னதான் திமுக சொன்னாலும் ஒரு நியாய உணர்வு இல்லையா திமுகவுக்கு, ஒரு காவல்துறைக்கு? திமுக எதை சொன்னாலும் கையை கட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இங்க பார்ப்பீர்கள் என்றால் அப்ப ஒரு சார்பு தான் காவல்துறை செய்யும்னா வெக்கம், மானம், சூடு இவை அனைத்தும் காவல்துறைக்கு இருந்திருந்தா கைது செஞ்சிருக்க வேணாமா கனிமொழி அவர்களை? ராசாவை கைது செஞ்சிருக்க வேணாமா?